வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. எல்லா புகழும் இறைவனுக்கு. அளவான உணவு, நலமான உடல். இந்த உடலுக்கு அடிப்படை தேவை அப்படின்றது உணவு, காற்று, நீர். அதில் மிக முக்கியமான மனிதனுடைய அடிப்படை தேவையை பூர்த்தி செய்வதில் பசி. பசித்து சாப்பிடுவது மிகச்சிறந்த ஒரு மருத்துவம். லங்கன பரம ஔஷதம் சொல்லுவாங்க. பசியை விட பசித்திருப்பதே ஒரு சிறந்த மருத்துவம். உடலுக்குள்ள பசித்திருக்கும் போது தனக்கு உடலுக்கு தேவையான சத்தை பெறுவதற்கு தான் தனக்கு உணவு சத்தை பெறுவதற்கு தான் அந்த பசி உணர்வே தூண்டப்படுகிறது. உலகத்தில் பல்வேறு விதமான உயிரினங்களை படிக்கும்போது நம்ம சொல்லுவாங்க, சில உயிரினங்கள் 2 நாள் 3 நாள்லாம் சாப்பிடாம இருக்கும் அப்படின்றது. நம்மளையும் மனிதர்களையும் இப்படி தான் ஆய்வு செய்தாங்க. அளவான உணவுன்றது அடிப்படை இப்போ கோட்பாடே இல்லை. உடலுக்கு எவ்வளோ தேவை அப்படின்ற போது ஒரு 3 பட்டாணி அளவு தான் உடலுக்கு சக்தியை எடுத்துக்கும். அடிப்படையே நம்ம அந்த சைக்காலஜிக்கலாக நம்ம வயிறு நிரப்ப சாப்பிட்ற ஒரு பழக்கத்துக்கு வந்துட்டோங்க. இப்போ நைட்டு சாப்பிட்லன்னா தூக்கம் வராது அப்படின்னு இதெல்லாம் சைக்காலஜிக்கல் மனரீதியான ஒரு மனிதன் ஏற்படுத்திக்கிட்ட அவனுடைய இதெல்லாம் பாதிப்பு. இதெல்லாம் வாழ்க்கை நெறிமுறைகளில் நம்ம நிறைய தவறுகள் செய்துக்கிட்டு இருக்கிறது. இது ஒரு காரணங்கள். பசி இல்லைன்னாலும் சாப்பிட்றது, தேவையை அறிஞ்சு எவ்வளோ சாப்பிடணுன்னு அளவு இல்லாமல் சாப்பிட்றது, நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அளவுக்கு மீறி சாப்பிட்றது, அந்த உணவில் இயற்கையான முறையிலேயே அது விளைவிக்காத உணவாக இருக்கும். ஆனால் அதிகமான உடலுக்கு அது என்ன சொல்கிறது, ஆசைக்காக அந்த உணவு சாப்பிட்றன்ற விருப்பத்திலையும் ருசிக்காக சாப்பிட்றன்ற பேர்லேயும் நிறையா சாப்பிடுவாங்க. இந்த அடிப்படையில் தான் நிறையா மக்கள் இடத்துல இந்த உணவு சொல்கிறோம் பாருங்க, அளவாக சாப்பிட்டா ஆரோக்கியமாக வாழணும்னு சொல்லுவாங்க. அப்போ உணவு அடிப்படையிலையும் சரி, மன அடிப்படையிலையும் சரி, இந்த உணவு விஷயத்தில் தான் நம்ம தவறு செய்கின்றோம். அதனால தான் பசித்து சாப்பிடும்போது தேவையறிஞ்சு இந்த உடல் தனக்கு போதும் அப்படின்றது நம்ம உடல் சொல்வதற்கு முன்னாடியே நிறுத்திடணும். அப்படி நிறுத்திட்டோம்னா நமக்கு எந்த விதமான வியாதிகளுமே வரப்போறதில்லை. அந்த அடிப்படையில் தான் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தார்கள். உணவை 3ஆக பிரிக்க சொன்னாங்க. ஒரு பகுதி உணவுக்காகவும், ஒரு பகுதி நீருக்காகவும், ஒரு பகுதி காற்று வெற்றிடத்துக்காக வைக்க சொன்னாங்க. அப்போதான் அது முழு ஜீரணமாகும் என்பதற்காக வழிமுறை கொடுத்திருக்கார்கள். இந்த நெறிமுறைகளை நாம் கடைபிடித்தவர்களுக்கு பெரிதாக வியாதிகள் ஏற்படலை. ஸோ நலமான உடலோட பழமாக வாழ்ந்திருக்கிறார்கள். நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்வோம். எல்லா புகழும் இறைவனுக்கே.